ஹாய் ஹலோ வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். இந்த வீடியோவில் நான் இந்த எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷன் வந்து நான் பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். இதோட எவ்வளோக்கு வாங்கினேன்னா 1500 சொன்னாங்க. நான் வந்து இதை ஒரு 1200 கேட்டேன். கொஞ்சம் பேரம் பேசி வாங்குற மாதிரி இருந்துச்சு. 1200க்கு தான் கொடுத்தாங்க. இது நான் ஒர்க் ஆகுதா அப்படின்லாம் பார்த்து வாங்கலை. ஏன்னா அவங்க ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு கேட்டேன். அவங்க இல்லை அப்படியே வாங்கிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம பவர் பண்ணி நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இன்கேஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவும் வாங்குறீங்க எதுவும் மார்க்கெட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை டைரெக்டாக பவர் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் மழை பெஞ்சிருக்கலாம். அவங்க ஒரு காயலங்கடையில் போட்டிருந்துருப்பாங்க, அங்கே மழை பெஞ்சிருக்கலாம், தண்ணி பட்டிருக்கலாம். அது உள்ளே நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அவங்க பவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ பவர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அது என்ன நடக்கும்னா உள்ளே ஷார்ட் ஆகிரும். இன்கேஸ் உங்களுக்கு போர்டே நல்லா இருந்தாலும் உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் அது ஏதாச்சும் ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் எதுவும் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு உள்ளே கலட்டி வயர்லாம் கரெக்டாக இருக்கா, எதுவும் எலி கடிச்சிருக்கா, எதுவும் ஷார்ட் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் கலட்டுறதுக்கு இந்த சைடு ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சைடு ஒரு ரைட் சைடு ஒரு 4 ஸ்க்ரூ. இந்த ஹேண்டில் ஹோல்டர் வந்து இதையும் கலெக்டணும் நம்ம. அதே மாதிரி இந்த சைடு எஸ்எம்டி மைக்ரோசால்டிங் ஹோல்டர் இதையும் கலெக்டணும். இது என்னென்னா 3-in-1. இது வந்து ப்ளோவர், அந்த ப்ளோவரோட ஹீட்டர், இது ஏர் ஃப்ளோ, இது வந்து பவர் சப்ளைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இலுமினேட்டர் கொடுத்துக்கலாம். ஆமாம், இது பவர் சப்ளை 12 volt வரை நம்ம இதில் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து மைக்ரோ அயன், சால்ட்ரிங் அயன். ஸோ அதுதான் அது. ஓகே, இப்போ நான் என்கிட்ட ட்ரைபாட் இல்லை, ஸோ என்னால் ஃபோனை ஹோல்ட் பண்ணிட்டு கலட்ட முடியாது. இப்போ நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு என்னால் அதை கலட்ட முடியாது. நான் உங்களுக்கு கலட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கலட்டிட்டேன். இந்த கலட்டிங்க வச்சுட்டேன். 4 சைடு மட்டும் நம்ம கலட்டினா போதும். கலட்டிட்டு இந்த டாப்பை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கலட்டியாச்சு. இப்போ நம்ம உள்ளே எதுவும் ஷார்ட் எதுவும் இருக்கா, வயர்ஸ் எதுவும் கட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். இது வந்து கீழே இருக்கிறது இன்புட் பவர் ஏசி, அது இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வயரு இது நமக்கு இங்கே ஏதோ வயர் ஜாயின் பண்ணி நமக்கு போர்டுக்கு போகுது. அது போக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன். அது போக போர்ட்ஸில் எதுவும் ஷார்ட் இருக்க மாதிரி தெரியலை. எதுவும் காம்போனன்ட்ஸ் டேமேஜ் ஆன மாதிரியும் தெரியலை. இது வந்து அந்த ஹீட்டருக்கு போகிற இன்புட்டு. இந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி வயர் ஏதோ கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, இது என்னென்னு பார்க்கணும். இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இன்புட்டு. இந்த ஏதோ இங்கே வயர் வந்து டேப் அடிச்சிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் இங்கே பவர் சப்ளை வச்சுருக்கேன். பவர் கொடுத்துட்டு பவர் கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எனக்கு ரிலே ஆன் ஆகுது. ரிலே ஆன் ஆன சத்தம் கேட்குது. இங்கே எனக்கு வந்து இது ஹீட்டர் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்து பவர் சப்ளை.
ஓ, பவர் சப்ளையும் நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இன்னும் நமக்கு இது மட்டும் எஸ்எம்டி மைக்ரோ அயானில் பவர் வரல. இது ஒன்றில் பவர் வரல, இந்த ப்ளோவரில் பவர் வருது. ப்ளோவருக்கு பவர் வருது, பட்டு நமக்கு ப்ளோவர் ஒர்க் ஆகலை. இது வந்து ப்ளோவரோட ஃப்ளோ கண்ட்ரோல் நாபு. ஸோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த கம்ப்ரெசர் மோட்டார் வந்து ரன்னே ஆகலை. பட்டு இங்கே ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஹீட் ஆகுது. நமக்கு வந்து இந்த அயான் வந்து ஹீட் ஆகுது. சரி, இந்த ப்ளோவரோட ஹீட்டர் வந்து நமக்கு ஹீட் ஆகுது. இப்போ நமக்கு இப்போ இப்போ அடுத்து ஏன் கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். நான் அதை டிபக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்னால் ஃபோனை வந்து ஒரு ஹோல்டரில் ஹோல்ட் பண்ண முடியாது. நான் ஒரு கையிலே தான் பிடிச்சிட்டே தான் பண்ணணும். ஒன்ஸ் நான் ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த போர்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த பிசிபி போர்டை. இது வந்து இந்த 2 வயர் தான் கம்ப்ரஸருக்கு போகிற வயர். இந்த கம்ப்ரஸருக்குள்ளே எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் காயில் தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி காயில் வைண்ட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு காயில் வைண்டிங் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அதோட ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலே அந்த கம்ப்ரஸர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லையான்றதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோடய மல்டிமீட்டரை ஓம்ஸில் வச்சுட்டு அந்த காயிலோட பெர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நான் ஒரு ப்ரோபை காயிலோட ஒரு வயர்லையும் இன்னொரு ப்ரோபை இன்னொரு வயர்லையும் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது 0.606 K ஓம்ஸ். அப்போனா கிட்டத்தட்ட 0.6 K ஓம்ஸ் கிட்ட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போனா நமக்கு காயில் நல்லாவே இருக்குது. அந்த போர்டில் தான் மேபி ஏதாச்சும் இஷ்யூ இருக்கலாம். இதை இன்னொரு உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ஏசி லேம்ப் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஒரு குண்டு பல்ப் வச்சுட்டு அந்த குண்டு பல்ப்பை சீரீஸில் போட்டுட்டு அந்த வயரை வச்சு செக் பண்ணலாம். எப்படின்னா அந்த டியூப்லைட்லாம் செக் பண்ணுவோம்ல, டியூப்லைட் சோக் செக் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. இன்னமும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கம்ப்ரஸர் ஒர்க் ஆகுது அது தெரில அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஏசி இன்புட் இருக்குல்ல, ஏசி இன்புட்டை இந்த வயரில் வந்து டைரெக்டாக கொடுக்கணும். ஒரு எண்டை இங்கேயும், இது வந்து பேஸு. கொடுத்தா எனக்கு கம்ப்ரஸர் ஓடணும். சவுண்ட் கேட்குதா? கம்ப்ரஸர் ஓடுது பாருங்கள். ஓகே, எனக்கு கம்ப்ரஸர் நல்லாவே இருக்குது. நான் இதுதான் கம்ப்ரஸர் போயிருந்தால் தான் பெரிய வேலையாயிடும். அந்த உள்ளே அப்புறம் அந்த காயில் எடுத்து திருப்பி வைண்டிங் சுற்றி திருப்பி போடுற மாதிரி அது பெரிய வேலை. இப்போ மேபி நமக்கு இந்த சர்க்கியூட்டில் தான் ஏதாச்சும் காம்போனண்ட் ஃபால்ட் ஆகிருக்கலாம். அது நமக்கு இப்போ ஹீட்டரோட சர்க்கியூட் எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த இருக்குல்ல, இது வந்து இந்த ட்ரையாக் இருக்கிறது வந்து ஹீட்டரோட சர்க்கியூட்டு. இந்த ட்ரையாக் இருக்கிறது இந்த ஒரு டிரான்சிஸ்டர் சம்திங், இது என்னென்னு எனக்கு தெரில. இந்த டிரான்சிஸ்டர் இருக்கிற ஏரியா வந்து நம்ம ப்ளோவரோட சர்க்கியூட்டு. இதை தான் இந்த சைடு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி எந்த காம்போனண்ட் இதில் போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு வழியாக பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன, ஜஸ்ட்டு நீங்கள் இதை பவர் பண்ணிட்டு இந்த அவுட்புட்டில் நீங்கள் பவர் வருதான்னு செக் பண்ணலாம். மேபி வயர் கூட டேமேஜ் ஆகிருக்க இஷ்யூ இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி அவுட்புட்டில் பவர் வருதான்னு செக் பண்ணேன். எனக்கு ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது 50 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 120 வோல்ட் அந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, அப்போலாம் ஏதோ காம்போனண்ட்டு தான் ஃபெயிலியர் மாதிரி தெரியுது. இந்த பாட்டு கூட ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். நான் இதில் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நான் காம்போனண்ட்டு வேரி பண்ண போகிறேன்.
இந்த சர்க்யூட்டில் இது இனிமேல் தான் பார்க்கணும். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இந்த போர்டில் இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பொட்டான்சியோமீட்டரும் சேஞ்ச் பண்ணுறோம். 500K, அதாவது நம்ம ஹீட்டருக்கான பொட்டான்சியோமீட்டர் இது தான். இது ஒர்க் ஆச்சு. ஆனால் இந்த ப்ளோவருக்கான பொட்டான்சியோமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸே காமிக்கலை. இது வந்து 500K, ஸோ அது போயிடுச்சு. அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹீட்டரோட இது ஏற்கனவே ஒர்க் ஆனது தான், பட் இருந்தாலும் நான் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இது சேஞ்ச் பண்ணியும் மோட்டர் வந்து இந்த கம்ப்ரஸர் மோட்டர் வந்து ரன் ஆகுது, பட் அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த ட்ரையாக் இருக்குல்ல, இது BT134, இது சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இது எங்கேயும் கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிள். ஸோ அதனால் நான் இது வாங்கலை, இதை விட்டுட்டேன். மேபியில் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. இதுக்காக இந்த கம்ப்ரஸருக்காக நான் இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்னா, இதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஃபேனுக்கு கண்ட்ரோலர் வரும்ல, ஸ்பீட் கண்ட்ரோலர், ரெகுலேட்டர், ஸ்டெப் ரெகுலேட்டர். ஸோ அது வாங்கி நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அதோட ஃப்ளோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோடய ஐடியா. அடுத்ததாக மைக்ரோ அயான் சால்ட்ரிங். இந்த மைக்ரோ அயான் சால்ட்ரிங்கோட ட்ரையாக்குமே போயிடுச்சு. ஸோ அதையும் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு மைக்ரோ அயான் சால்ட்ரிங்கும் தேவையில்லை. ஆனால் இந்த 1.5 to 12 வோல்ட் வோல்டேஜ் பவர் சப்ளை இருக்குல்ல, டிசி வோல்டேஜ் பவர் சப்ளை, அது ஒர்க் ஆகுது. ஸோ நான் அந்த பிசிபியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக நான் அந்த பிசிபியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் அந்த ஃபேனோட ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த இடத்துல என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நமக்கு ஹீட்டர், ஏர் ஃப்ளோ, ஸோ அந்த சர்க்யூட் போர்டு வந்துடும். இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 12 வோல்ட் பவர் சப்ளை இருக்குல்ல, டிசி பவர் சப்ளை, ஸோ அதோடது வந்துடும். ஸோ இந்த இடம் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நான் வேறு எங்கேயாச்சும் ஹோல் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்தையே நான் சூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோக்கு நான் இங்கேருந்தே நான் ஏசி இன்புட் கொடுத்துக்கிறேன் இந்த ரெகுலேட்டருக்கு. ஒன்ஸ் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, நம்ம எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நான் இந்த ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணலை. இது நான் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம உள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து கண்டினியூஸ் ரெகுலேட்டர். இது அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்டெப் ரெகுலேட்டரில் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஃப்ளோ நல்லா வருது. அதனால் இந்த நான் கண்டினியூஸ் ரெகுலேட்டருக்கு பதிலாக ஸ்டெப் ரெகுலேட்டரே போயிடலான் இருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். இது அந்த ஏர் ஃப்ளோவுக்கு வந்துட்டு பேர்ன் ஆகுதா இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, பின்னாடி உங்களுக்கு நான் எப்படி நான் சர்க்யூட்ஸ் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்றேன். பண்ணியாச்சு. பவர் இன்புட் கொடுத்தாச்சு. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா நமக்கு ஆன் ஆகிடும். இது வந்து ஹீட் ஃபிலமெண்ட்டோட கண்ட்ரோல். இந்த ஸ்விட்ச் வந்து நான் ஏர் ஃப்ளோக்கு வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஹீட் ஃபிலமெண்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுதா. ஓகே, நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபிலமெண்ட் ஹீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கம்ப்ரெசர் ஆன் ஆகிற சவுண்ட் கேட்குதில்ல. இப்போ நான் இது வந்து மினிமம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து பறக்கவே இல்லை பார்த்தீங்களா. நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக வருது. பேப்பர் பறக்குது. ஓகே, நான் இப்போ இந்த பிசிபி உங்களுக்கு மெல்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிசிபியில் இருக்க லெட்டை வந்து இப்போ மெல்ட் பண்ணலாம். நான் ஏர் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லெட்டு மெல்ட் ஆகிடுச்சு, தெரியுதா?
நல்லாவே லெட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். இதையும் கம்ப்ரஸரையும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ரெகுலேட்டர் மாட்டி முடிச்சாச்சு. இந்த ரெகுலேட்டரோட இந்த ஸ்டெப் ஸ்விட்ச் இருக்குல்ல, அது என்னால் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த பொட்டான்ஷியோமீட்டரோட அந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்குது, இந்த ஸ்டெப் ஸ்விட்சோட ஹோல் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்படி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணுன்னா நான் அந்த ஹோலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா இடத்துலையும் ஒயர்ஸ்லாம் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துலையுமே ஏர் லீக் ஆகாத மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒன் டைம் மட்டும் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த சுவிட்ச் வந்து நான் ஏர் ஃப்ளோக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. வருது, இப்போ ஹாட் ஏர் வருது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷன் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரீஒர்க் ஸ்டேஷன் நம்ம செகண்ட் ஹேண்டாக பல்லாவரம் சந்தையில் 1200க்கு வாங்கினோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 கிட்ட செலவு பண்ணியிருப்போம். இந்த ரெகுலேட்டரே நமக்கு 270 வந்துருச்சு. அது போக பாட் 2 வாங்கியிருக்கோம். ஸோ இது நமக்கு ஒரு 1500 கிட்ட ஆக மொத்த ஃபுல் காஸ்ட் வருது. இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.